ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் சமையல். இன்றைக்கி 2 நிமிஷம் சமையலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் 2 நிமிஷம் சமையலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை ரவாவில் பொங்கல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய இந்த பொங்கல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை ரவா எடுத்திருக்கேங்க. 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய்யில் சேர்த்து வறுக்கும் போது ரொம்ப வாசமாக இருக்குங்க இந்த பொங்கல் ரெசிபி. 1 கப் அளவுக்கு கோதுமை ரவாவை சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு நல்லா செய்யும்போது நல்லா வாசமாக இருக்கும். பொங்கல் நல்லா நெய் மணத்தோடு நல்லா வாசமாக இருக்குங்க. எப்போதுமே இட்லி தோசைன்னு இல்லாமல் இது போல் சத்தான ரெசிபியும் செஞ்சு சாப்பிடுங்க. இட்லி தோசை ரொம்பவும் நல்ல உணவு. ஆனால் இட்லி தோசையை எடுத்துக்கக்கூடாதுன்னு ஒரு சிலருக்கு மருத்துவர் கூறியிருப்பாங்க. அவங்களுக்காக ஏகப்பட்ட இட்லி தோசை இல்லாத ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா 2 நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் காலை உணவு, இரவு உணவு நம்ம சேனலில் ஏகப்பட்டது இருக்குது இட்லி தோசை இல்லாத. அதெல்லாம் பார்க்கணுன்னா 2 நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 கப் அளவுக்கு கோதுமை ரவாவுக்கு 6 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு கொஞ்சம் குலைவாக வேண்டாம்னா நீங்கள் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். நான் இன்றைக்கி 6 கப் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 4 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. இறக்கிட்டோன்னா நல்லா பொலன்னு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க இந்த கோதுமை ரவா. இப்போ நான் விசில் வச்சு இறக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நமக்கு ப்ரெஷர்லாம் இறங்கிட்டு இந்த அளவுக்கு நான் 6 கப் அளவுக்கு தண்ணி வைக்கும்போது எனக்கு இந்த பக்குவத்துக்கு கிடச்சிதுங்க. நீங்கள் கொஞ்சம் டைட்டாக வேணும்னா நீங்கள் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நெய் கூட ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் தாங்க வதக்கிட்டு செய்ய போகிறேன். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு நம்ம செய்து வச்ச கோதுமை ரவா பொங்கலில் இதை தாளித்ததை இறக்கணுன்னா அருமையான கோதுமை ரவா பொங்கல் ரெடிங்க. எப்பொழுதும் ஒரே மாதிரி கோதுமை ரவாயில் உப்புமா செஞ்சு சாப்பிடாம இது போல் பொங்கல் ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கடைசியாக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. இது போல் சிம்பிளான ரெசிபி, அன்றாடம் செய்யக்கூடிய ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா 2 நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இட்லி தோசை இல்லாத காலை உணவு, இரவு உணவு நம்ம சேனலில் ஏகப்பட்டது இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் நம்ம சேனலில் ஏகப்பட்ட ரெசிபி இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா 2 நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.